ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வந்து 6 o'clock. சரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வார்ட்ரோப்பில் வந்து ட்ரெஸ்லாம் ரொம்ப கலைஞ்சி போய் கிடந்துச்சு. இது வந்து மடித்து வைக்க டைமே இல்லை. ஸோ வந்து இன்றைக்கி வந்து சரி எதையாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ தக்ஷினி வந்து ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிட்டு கலரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரேக் வந்து தக்ஷினியோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். கீழே வந்து யூனிஃபார்ம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் ஆஃப் த வார்ட்ரோப் அது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கோயிங் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட டெய்லி வியர் ட்ரெஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தக்ஷினியோடது வந்து மடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டேன். பார்த்திங்கன்னா அவளோட ஃப்ராக் வந்து 1 இயர்லேருந்து எடுத்த ஃப்ராக் வந்து இன்னமும் உனக்கு பத்துது. ஸோ வந்து நான் எதையுமே வந்து போடுறதுக்கு மனசு இல்லை. ஸோ எல்லாமே வச்சுருக்கேன். பிங்க் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே ட்ரெஸ்ஸு. இது வந்து ஃபஸ்ட்டு இயரில் எடுத்தது தான். அவரோட ஃபர்ஸ்ட் இயரில் எடுத்த 3 கவுனுமே இது. ஸோ ஹைட்டு மட்டும் இப்போ பத்தலை. ஸோ அதனால் வந்து எடுத்து வச்சுட்டேன் போட முடியாதுன்னு. ஸோ ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃப்ராக்ஸ் வந்து மடித்து வைக்கிற போது இந்த மாதிரி மடிச்சுட்டு அவங்களோட இந்த டை பண்ணுற நாட் எடுத்து 2 சைடும் விட்டு நார்மலாக ஒரு டை போட்டு வச்சுட்டிங்கன்னா, இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து ஈஸியாக கலையாமல் இருக்கும். எவ்வளோ தான் கீழே விழுந்தாலும் நம்மளுக்கு வந்து கலையவே கலையாது. ஸோ பாருங்கள், இது வந்து மடித்து வச்சு முடிச்சிட்டேன். அந்த மாதிரி மடித்து வச்சுருக்கனால எல்லா ஃப்ராகும் ஈஸியாக வச்சுக்கலாம். சென்டரை வந்து மடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மடித்து வச்சுட்டு தக்ஷினிக்கு வந்து பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதை மடித்து வச்சுட்டு நான் போய் அவளுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆரம்பிக்கவும் டைமே பத்தலை. ஸோ அவளுக்கு வந்து ஏபிசிடி தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளுக்கு வந்து ஏபிசிடி தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். பிரஜாவுக்கு அப்படியே பசிக்குதுன்னு சொன்னால். ஸோ அவளுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்து வந்து அவங்க டிஃபன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் நம்ம வார்ட்ரோப் தான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து சென்டர் ஆஃப் த ரேக் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து முடிச்சிட்டேன். இதில் வந்து ஆஃபீஸ் கோயிங் ட்ரெஸ்ஸு, பிள்ளைங்களோட டெய்லி வியர்ஸ் இருக்கும். இந்த சைடு ரைட் கார்னரில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட டெய்லி வியர் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வேஸ்ட்டு பேக், ஸ்கூல் பேக்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ முடிச்சாச்சு. ஸோ டின்னருக்கு பார்த்திங்கன்னா கோதுமை ரவை உப்புமா தான் செய்யலான்னு எடுத்துருக்கோம். ஸோ அது செஞ்சுட்டு வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சாச்சு. ஸோ ஈவினிங் vlog இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.